உங்கள் மீது எப்போதாவது பொய்க்குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா? என் அன்பானவர்களே, இன்று உங்கள் இதயத்தின் ஆழத்தை தொடக்கூடிய ஒரு கேள்வியுடன் நாம் தொடங்க விரும்புகிறோம். நீங்கள் ஒன்றும் செய்யாத போதும் இந்த உலகம் உங்கள் மீது பழி சுமத்தியதுண்டா? யாராவது உங்களைப் பற்றி முற்றிலும் பொய்யான விஷயங்களை பரப்பிய போதும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதுண்டா? நீங்கள் நம்பிய நபர் உங்களுக்கு பின்னால் குத்தியது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த செய்தி உங்களுக்கானது. இது உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத இடம். மக்கள் உங்கள் பேச்சை கேட்காத இடம். நீங்கள் இரவை அறியாத இடத்தில் எந்த நன்மையும் வராது. இதயம் கதறுகிறது. உலகம் துக்கத்தால் நிறைந்துள்ளது. இன்று நாம் அத்தகைய தேவ ஊழியர்களில் ஒருவரான தாவீதின் ஆத்துமாவின் கதறலை கேட்கப் போகிறோம். தாவீது இஸ்ரவேலின் ராஜா. அவர் தேவனை தன் இருதயத்தை பின்பற்றுகிறவர் என்று அழைத்தார். ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு காலம் இருந்தது. அப்போது அவர் மீது பொய் குற்றம் சாட்டப்பட்டது. அவருடைய எதிரிகள் அவரை அழிக்க துணிந்திருந்தனர். மேலும் அவருக்கு ஓடி ஒளிவதற்கு இடமில்லாமல் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனிடம் திரும்பினார்கள். தேவனிடம் ஜெபித்தார்கள். வரவிருப்பவற்றின் நிழலை கண்டார்கள். இது ஒரு ஜெபம். சங்கீதம் 7:7. நீதிக்கான தேவனுடைய கிரியையை நாம் கண்டு உலகம் அறியாமறியாமையில் இருக்கும் போதும் தேவனே நமது கேடயம் என்பதை புரிந்து கொள்வோமாக. நீங்கள் தயாரா? இதோ நாம் தொடங்குகிறோம். இந்த பயணத்தை நாம் ஒன்றாக மேற்கொள்வோம். நாம் இந்த வார்த்தைகளை ஆராய்வதற்கு முன் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தின் தலைப்பு ஷிக்காயோன். இது உணர்ச்சி கொந்தளிப்பு காலங்களில் பாடப்படும் ஒரு குறிப்பிட்ட வகை சங்கீதமாகும். இதன் பொருள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு, ஆன்மாவின் பெருமூச்சு, ஒரு ஊக்கமான ஜெபம். கூஷ் என்ற பென்யமீனியன் தாவீதின் மீது பொய்க்குற்றம் சாட்டினான். இது சவுல் ராஜா தாவீதை துரத்திக் கொண்டிருந்த காலத்திலும் தாவீது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த காலத்திலும் அவனுடைய திரிகள் அவனை துரோகி என்றும் வஞ்சகன் என்றும் அழைத்துக் கொண்டிருந்த காலத்திலும் நடந்தது. கற்பனை செய்து பாருங்கள். தாவீது சவுலுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. அவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ததில்லை. ஆனாலும் அவன் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டான். எதிரிகள் அவனுக்கு எதிராக இருந்தனர். அவனுடைய உயிருக்கும் ஆபத்து இருந்தது. நீங்களும் இந்த நிலையில் இருக்கிறீர்களா? நீங்கள் எந்த தவறும் செய்யாத போதும் மக்கள் உங்களை நியாயந்தீர்த்து கொண்டிருந்தார்களா? அப்படியானால் தாவீதின் இந்த சங்கீதம் உங்களுக்காகவே எழுதப்பட்டது. வசனங்கள் 1 முதல் 2 வரை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகுகிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். சங்கீதம் எவ்வாறு தொடங்குகிறது என்பதை கவனியுங்கள். தாவீது தேவனை என் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைக்கிறார். இது ஒரு பெயர் அல்ல, இது ஒரு உறவின் பிரகடனம். அவர் கூறுகிறார், நீர் பிரபஞ்சத்தின் தேவன் மட்டுமல்ல, நீர் என் தேவன். தாவீதின் எதிரிகள் சிங்கங்களைப் போல இருந்தனர். இரக்கமின்றி வேட்டையாடும் பலவீனமானவர்கள் மீது பாயும் சிங்கங்கள். தேவன் காப்பாற்றாவிட்டால் வேறு யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று தாவீது உணர்ந்தார். இதுவே உண்மை. எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது தேவனுடைய கதவு திறந்தே இருக்கிறது. இன்று நீங்களும் அவ்வாறே உணர்கிறீர்களா? உலகம் உங்களை துரத்துகிறது. நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று. அப்படியானால் இன்று தாவீதைப் போலச் சொல்லுங்கள், கர்த்தாவே, உம்மிடத்தில் நான் அடைக்கலம் தேடுகிறேன். வசனங்கள் 3 முதல் 5 வரை. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதைச் செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடிருக்கிறதும் என்னோடே சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்தக் கடவன்.
இங்கே தாவீது ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்கிறார். அவர் தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் கூறுகிறார், தேவனே, நான் மெய்யாகவே பாவம் செய்திருந்தால், நான் என் நண்பனுக்கு துரோகம் செய்திருந்தால், என் கைகள் நிரபராதிகளின் இரத்தத்தால் கரைபட்டிருந்தால், அப்பொழுது நான் தண்டிக்கப்பட வேண்டும். எவ்வளவு துணிச்சலான செயல்! தாவீது தேவனிடமிருந்து எதையும் மறைப்பதில்லை. அவர் கூறுகிறார், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை கவனியுங்கள். ஒரு நிரபராதி தேவனுடைய ஆய்வுக்கு அஞ்சுவதில்லை. அவர் அவரை வரவேற்கிறார். இன்று நீங்களும் தேவனுக்கு முன்பாக இந்த ஜெபத்தை செய்ய முடியுமா? தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். என்னிடம் குறை இருந்தால் எனக்கு காண்பியும். ஆனால் நான் நிரபராதியாக இருந்தால் எனக்காக தீர்ப்பிடும். வசனம் 6. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. இப்போது தாவீது மற்றொரு படி எடுத்து வைக்கிறார். அவர் தேவனை நியாயாதிபதியாக அழைக்கிறார். அவர் சொல்கிறார், தேவனே, எழுந்தருளும், விழித்தெழும், எழுந்து நில்லுங்கள். இது அவமரியாதை அல்ல. தேவன் நீதியின் தேவன் என்பதை அறிந்தொருவனின் ஏக்கம் இது. நீதி எங்கும் காணப்படாத போது, யாரும் நமக்கு செவி கொடுக்காத போது, உறங்காத, இலஞ்சம் வாங்காத, தவறான தீர்ப்பு வழங்காத ஒரு நியாயாதிபதி நமக்கு இருக்கிறார். தேவனுடைய நியாயாசனம். இங்குதான் எல்லா சத்தியமும் வெளிப்படுத்தப்படுகிறது. வசனங்கள் 7 முதல் 8 வரை. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயஞ்செய்வார். கர்த்தாவே, என் மீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயஞ்செய்யும். தாவீது. தேவனே, நீர் எனக்கு மாத்திரமல்ல, நீர் எல்லா தேசங்களையும் நியாயந்தீர்க்கிறவர். நீர் உன்னதமான நியாயாதிபதி என்கிறார். பின்னர் அவர் ஒரு ஆழமான காரியத்தை சொல்கிறார். என் மீதியின்படி என்னை நியாயந்தீர்க்கும். இது பெருமை அல்ல, தேவன் சத்தியத்தை அறிந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையாகும். என் பிரியமானவர்களே, உலகம் உங்களை தவறாக நியாயந்தீர்க்கும் போது நீங்கள் தேவனுக்கு முன்பாக சத்தியத்தை பேச வேண்டும். அவரே அதை சோதிக்கட்டும். அவர் சத்தியத்தை அறிந்திருக்கிறார், மேலும் அவர் சத்தியத்திற்காக நிற்கிறார். வசனம் 9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். இங்கே ஒரு மாபெரும் உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது. தேவன் வெளிச்செயல்களை மட்டும் பார்ப்பதில்லை, அவர் மனதை ஆராய்கிறார். அவர் இருதயத்தை காண்கிறார். அதனால்தான் தாவீது துன்மார்க்கத்திற்கு முடிவு கட்டுங்கள் என்கிறார். ஏனெனில் பொய் சொல்பவர்கள், சதி செய்பவர்கள் ஆகியோரின் இருதயங்கள் தேவனுக்கு மறைவானவை அல்ல. எந்த மனிதனாலும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பொய்யை மறைக்க முடியாது. நீதிமானாக இருப்பவனை தேவன் பலப்படுத்துகிறார். உலகம் அவனை வீழ்த்த முயன்றாலும் அவர் அவனை விழவிடுவதில்லை. வசனம் 10. என் கேடயம் கர்த்தருக்குள் இருக்கிறது. அவர் இருதயத்தில் செம்மையானவர்களை காக்கிறார். இந்த வசனம், இந்த ஒரு வசனம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தரே என் கேடயம். கேடயத்தின் நோக்கம் என்ன? எதிரியின் தாக்குதலை தடுப்பது. அம்புகள் வரும்போது கேடயம் அங்கே இருக்கிறது. பொய் குற்றச்சாட்டுகள் வரும்போது தேவன் அங்கே இருக்கிறார். தாவீது இங்கே கூறுகிறார், கர்த்தர் இருதயத்தில் செம்மையானவர்களின் பாதுகாவலர். தேவன் இருதயத்தில் செம்மையானவர்களை காக்கிறார். இன்று உங்களால் இதை சொல்ல முடியுமா? கர்த்தரே என் கேடயம். வசனம் 11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். தேவன் நியாயம் தீர்க்கிறார். அவர் ஒருபோதும் ஓயமாட்டார் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவன் பாவத்தை காண்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் அநீதியின் மீது கோபம் கொள்கிறார். மேலும் ஒரு நாள் அவருடைய நீதி வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவருக்கே உரிய காலத்தில் வருகிறது. ஆனால் அது ஒருபோதும் தவறாக இருப்பதில்லை. ஆகவே பயப்படாதீர்கள்.
தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் அவருடைய காலமே மிகவும் பரிபூரணமான காலமாகும். வசனங்கள் 12 முதல் 13 வரை. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இங்கே தேவன் ஒரு போர் வீரராக தோன்றுகிறார். அவர் வாளை கூர்மையாக்குகிறார். அவர் வில்லை ஆயத்தப்படுத்துகிறார். இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு சித்திரம். ஆனால் கவனியுங்கள், ஒருவன் மனம் திரும்பாதிருந்தால் என்பது தேவன் முதலில் பாவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று பொருள்படும். பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நியாய தீர்ப்பு காத்திருக்காது. இது நமக்கும் ஒரு எச்சரிக்கை. நாம் ஒருவருக்கு தீங்கு செய்தால் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தேவன் பொறுமையுள்ளவர், ஆனால் அவர் நீதியுள்ளவரும் கூட. வசனம் 14. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். தீமை எவ்வாறு பிறக்கிறது என்பதை தேவன் இங்கே விளக்குகிறார். முதலில் ஒரு தீய எண்ணம் வருகிறது. பிறகு அந்த எண்ணம் இருதயத்தில் குடியேறுகிறது. பிறகு அது ஒரு திட்டமாக மாறுகிறது. இறுதியாக அது வெளிவருகிறது. உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறவர்களின் இருதயங்களில் பாவம் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தின் கனி அழிவாக இருக்கும். ஒவ்வொரு தீய திட்டத்தின் அஸ்திவாரத்திலும் ஒரு பொய் இருக்கிறது. பொய்களின் வீடு விரைவில் வீழ்ந்துவிடும். வசனம் 15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். இதுவே தேவனுடைய நீதியின் மிக அழகான மற்றும் சக்தி வாய்ந்த சித்திரமாகும். மற்றவர்களுக்காக தோண்டப்பட்ட குழியில் அதை தோண்டியவனே விழுகிறான். ஆமான் முர்தக்காய்க்கு ஒரு தூக்கு மேடையை கட்டி அதில் தன்னைத்தானே தூக்கிலிட்டு கொண்டான். இதுவே தேவனுடைய சட்டம். இந்த சட்டம் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆகவே உங்களுக்கு எதிராக யாராவது சதி செய்வதை காணும் போது கலங்காதீர்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் அந்த குழி அதை தோண்டியவனுக்காகவே தோண்டப்படுகிறது. வசனம் 16. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். இதுவே தேவனுடைய கொள்கை. தீமையை எவன் வீசுகிறானோ அவனிடமே அது திரும்பும். குற்றம் சாட்டுபவர்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படும். வஞ்சிப்பவர்கள் அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். தீங்கு செய்பவர்கள் அவர்கள் தீங்கு செய்யப்படுவார்கள். இது பழிவாங்குதல் அல்ல, இது தேவனுடைய நீதி. மேலும் நீங்கள் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. வேதாகமத்தில் ரோமர் புத்தகம் அதிகாரம் 12 வசனம் 19 தேவன் கூறுகிறார், பழிவாங்குதல் என்னுடையது, நான் பழிவாங்குவேன். வசனம் 17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த சங்கீதம் தொடங்கிய இடத்தில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. தாவீது பெருமூச்சுடன் தொடங்கினார். அவர் பயத்துடன் தொடங்கினார். அவர் மனக்கலக்கத்துடன் தொடங்கினார். அவர் எங்கே முடிக்கிறார்? துதியுடன், நன்றி செலுத்துதலுடன், சங்கீதங்களுடன். தேவனுடன் நேரம் செலவிடுவதில் உள்ள அற்புதம் இதுதான். நீங்கள் அழுது கொண்டே உள்ளே சென்று பாடிக்கொண்டு திரும்புகிறீர்கள். தாவீது தேவனுடைய நீதியை கண்டார். தேவன் நீதியை செய்திருக்கிறார், செய்வார், எப்போதும் செய்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதற்கு அவருடைய பதில் துதியாக இருந்தது. என் அன்பானவர்களே, நம் வாழ்வில் நாம் பொய்யாக குற்றம் சாட்டப்படும் நேரங்கள் உண்டு. யாராவது உங்களை பற்றி பொய் சொன்னது உங்களுக்கு எப்போதாவது நடந்திருக்கிறதா? ஒருவேளை வேலையிடத்திலோ, உங்கள் குடும்பத்திலோ, அல்லிலோ அல்லது சபையிலோ மக்கள் அந்த பொய்யை நம்பினார்களா? என் அன்பானவர்களே, தாவீது என்ன செய்தார்? அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை. அவர் தேவனை தனக்காக பரிந்து பேச வைத்தார். துரோகம். நீங்கள் நம்பியவர் உங்களுக்கு துரோகம் செய்தார். இந்த வழி மிகவும் ஆழமானது. ஆனால் தாவீதின் அனுபவம் சொல்கிறது, தேவன் துரோகம் செய்பவர் அல்ல. அநீதி.
ஒருவேளை உங்களுக்கு சட்டப்படி சேர வேண்டியது கிடைக்காமல் போயிருக்கலாம். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போயிருக்கலாம். உங்களுக்கு நீதி கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நீதிபதி. அவருடைய நீதிமன்றத்தில் தவறான தீர்ப்பு என்பதே கிடையாது. பயம். ஒருவேளை நீங்கள் பயப்படலாம். என்ன நடக்குமோ? மக்கள் என்ன நினைப்பார்கள்? நான் என் வேலையை இழந்து விடுவேனோ? என் குடும்பத்தினர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? தாவீதின் பதில்: என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் நான் அடைக்கலம் தேடுகிறேன். இந்த சங்கீதத்தில் தேவனுடைய 3 மகத்தான குணங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 1. தேவன் நமது அடைக்கலம். உலகம் நமக்கு எதிராக திரும்பும்போது, தேவனே, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் இடம், புயலில் ஒரு பலமான கோட்டையைப் போல. 2. தேவன் நமது கேடயம். அம்புகள் வரும்போது தேவன் நமக்கு முன்பாக நிற்கிறார். அவர் நம்மை காக்கிறார். நாம் போராடத் தேவையில்லை. அவருக்கு பின்னால் நின்றால் போதும். 3. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். மேலும் அவர் சரியான நேரத்தில் நீதியுள்ள நியாயத் தீர்ப்பை வழங்குகிறார். தேவன் என் அடைக்கலம், தேவன் என் கேடயம், தேவன் என் நியாயாதிபதி. என் அன்பானவர்களே, உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் இங்கு கொண்டு வரும் வழியை நினைவு கூறுங்கள். அந்த பொய் குற்றச்சாட்டு, அந்த துரோகம், அந்த அநீதி, அந்த பயம். இப்போது அந்த வழியை தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். தாவீது செய்தது போலவே சொல்லுங்கள்: தேவனே, இவையெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கின்றன. நீர் அறிவீர், நீர் காண்கிறீர், நீர் நியாயம் தீர்ப்பீர். அன்பானவர்களே, தேவன் உங்கள் இந்த ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். மேலும் அவர் சொல்கிறார்: பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த பாடலின் மிக சக்தி வாய்ந்த செய்தி வசனங்கள் 14 முதல் 16 வரை உள்ளது. கடவுள் எங்களுக்கு தெரிவிக்கிறார்: தீமை தன்னுடைய வேர்களை தானே வெட்டிக்கொள்கிறது. பைபிளில் இதை நாம் பலமுறை பார்க்கிறோம். ஹாமான் மோராகைக்காக தூக்கு பந்தியை தயார் செய்தார். ஆனால் தானே அதில் தொங்கினார். சவுல் தாவீதை கொல்ல முயன்றார். ஆனால் தாவீத் மன்னராக ஆனார். மிச்ராவின் பீரவுன் இஸ்ரவேலியரை அடக்கினார். ஆனால் சிவப்பு கடல் அவர்களை கையாளவில்லை. பீரவுனின் படை தத்தெடுத்தது. தீமையின் விதம் அழிவின் விளைவை தரும். இது கடவுளின் சட்டம். இது மாறாது. ஆகவே நீங்கள் தீயவர்கள் வளரும்போது அதை பார்த்தால் நம்பிக்கை இல்லாமல் பயப்பட வேண்டாம். கடவுளின் நேரத்தில் நம்பிக்கை வைக்கவும். அவர் வரும்போது எதுவும் அவரை தடுக்க முடியாது. அன்புடையோரே, இன்று இந்த செய்தி இங்கு முடிவடையவில்லை. இது இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. தாவீது பாடலை ஸ்தோத்திரத்துடன் முடித்தார். நாம் கூட அதே விதமாக செய்யப் போகிறோம். இன்று நீங்கள் எதிர்கொள்வதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் என்றாலும், பிணிதல் என்றாலும், அநியாயம் என்றாலும், பயம் என்றாலும், கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்கள் பாதுகாவலர். அதில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அவர் உங்கள் கவசம். எந்த தாக்கமும் உங்களை அழிக்க முடியாது. அவர் உங்கள் நீதிமுருகன். அவருடைய நீதிமுறை சரியானது. இன்று தாவீதின் மாதிரியே நீங்கள் கூட இதை சொல்லுங்கள்: நான் யெகோவாவுக்கு அவரது நீதிக்காக நன்றி செலுத்துவேன் மற்றும் பரமாதிபதி யெகோவாவின் பெயரில் பாடல் பாடுவேன். ஸ்தோத்திரம் செய்வது சூழ்நிலைகளுக்கு சார்பாக இருக்காது. இது கடவுளின் தன்மைக்கு சார்பாக இருக்கும். மற்றும் கடவுளின் தன்மை ஒருபோதும் மாறாது. வாருங்கள், ஒன்றாக பிரார்த்தனை செய்வோம். வானோருடைய தந்தை, இன்று நாங்கள் உங்கள் முன்னிலையில் தாவீதுக்கு வந்தபோல் வருகிறோம். எமது சோர்வு, எமது வேதனை, எமது உடைந்த இதயத்துடன். கடவுளே, எங்களை பற்றிய பொய்க் குற்றச்சாட்டுகள் நீங்கள் அறிந்தீர்கள். எங்களை ஏமாற்றியவர்கள், நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள். எங்களுடன் நடந்த அநியாயம், அதை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள். இன்று நாங்கள் உங்களை எங்கள் வழக்கறிஞராக ஏற்கிறோம். இன்று நாங்கள் உங்களை எங்கள் கவசமாக ஏற்கிறோம். இன்று நாங்கள் உங்களை எங்கள் நீதிபதியாக ஏற்கிறோம். பரமாத்மா, எங்கள் வாழ்க்கையில் தாவீதின் மாதிரியான விசுவாசத்தை அளிக்கவும்.
நாங்கள் அவசரத்தில் கூட ஸ்தோத்திரம் செய்ய வல்லவர்களாக வேண்டும். நாங்கள் இருளில் கூட உம்மை நம்ப வல்லவர்களாக வேண்டும். நாங்கள் அறியலாம், நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் மற்றும் எங்கள் எதிரிகள் உள்ளனர். கடவுளே, நாங்கள் அவர்களை உங்கள் கைகளில் விடுகிறோம். பகை வாங்குவது உங்கள் வேலை, நீதிபதியாக நடப்பதும் உங்கள் வேலை. எங்கள் வேலை உங்களை நம்பி உங்களை ஸ்தோத்திரிப்பது. ஏ பரமாதிபதி யெகோவா, உங்கள் பெயர் புனிதம். உங்கள் பெயர் ஸ்தோத்திரத்திற்கு உரியது, இன்று மற்றும் எப்போதும். ஆமென்.